ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிட்டியா விளாக்ஸ். பார்த்தீங்கன்னா குபேரர் பூஜைக்கான இதுதான் இப்போ செய்ய போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா மனையில் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த படத்தில் ஃபுல்லாக மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ரெடி பண்ணியிருக்கேன். நடுவில் ரொம்ப நாள் பூஜை என்னால் போட முடியல. இனிமேல் உங்களுக்கு எல்லா வீடியோஸும் எல்லாமே வரும். எந்தெந்த வீடியோஸ்லாம் நான் இந்த சேனலில் போடுறேனோ அந்த வீடியோஸ் எல்லாமே வரும். அதனால் நடுவில் என்னால் கொஞ்சம் வீடியோ வந்து பூஜையே செய்யலை நான், அதனால் பூஜை வீடியோவும் போட முடியல. ஸோ இனிமேல் உங்கள் ரெகுலராக எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துடும். இப்போ இந்த மனையில் பார்த்தீங்கன்னா 9 காயின்ஸ் வச்சுருக்கேன். அதில் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். ஏற்கனவே வீடியோ பார்க்குறவங்களுக்கு எல்லாமே தெரியும், புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது இல்லையா? ஸோ அவங்களுக்காக இது இப்போ வந்து நான் அதை ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 9 காயின்ஸ் வைக்கணும். இந்த மனையில் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அது மேலே காயின்ஸ்லாம் வச்சு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கணும் இந்த குபேரர் பூஜைக்கு. இப்போ இந்த குபேரர் விளக்கில் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதில் வந்து தண்ணி வச்சு இதில் வந்து பாதாம் பருப்பு சாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்கு பாதாம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது சாமிக்கு பூவெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். தட்டில் ரோஸும் சாமந்தியும் இருந்து கிடச்சிது, அதான் வாங்கி இப்போ எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சாமிக்கு ஃபுல்லாக விளக்கெல்லாம் ஏற்றி பூவெல்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். குபேரர் பூஜைக்கான இது எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த கல்லும் நான் முன்னாடி பூஜையிலே சொல்லியிருக்கேன், இந்த பூஜை கல் வந்து வாங்கி வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது அப்படின்ட்டு அந்த கல்லும் வச்சு தான் இன்றைக்கி நான் பூஜை பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னாலும் தெரியும், எல்லாமே பூவெல்லாம் சாமிக்கெலாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஊதுவத்தி எல்லாம் காமிச்சிட்ருக்கேன். எல்லா இடத்துக்கும் சாமிக்கெலாம் ஊதுவத்தி காமிச்சிட்ருக்கேன். இந்த பூஜை வந்து வாரம் நீங்கள் தொடர்ந்து செஞ்சிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது, ரொம்ப விசேஷம். ஏன்னா நடுவில் செய்ய முடியல, இனிமேல் உங்களுக்கு ரெகுலராக எல்லா வீடியோஸும் வரும். இப்போ எல்லா இடத்துலையும் ஊதுவத்திலாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் சாம்பிராணி வத்தியும் நீங்கள் வந்து எல்லாத்தையும் காமிக்கணும் எல்லா இடத்துலையும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது அது. இப்போ சாம்பிராணி வத்தி எல்லா இடத்துலையும் காமிச்சிட்ருக்கேன். சாம்பிராணி வத்தி எல்லா சாமி படத்துக்கும் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம பூஜையை ஸ்டார்ட் பண்ணால் நம்ம கரெக்டாக இருக்கும். சாம்பிராணி வத்தி எப்போவுமே வாரம் நம்ம பூஜை செய்யும் போது ஏற்றினோம்னா நமக்கு ரொம்ப நல்லது. அதனால தான் சாம்பிராணி வத்தி வந்து ஏற்றிட்டுருக்கோம் நம்ம பூஜை செய்யும் போதெல்லாம். இப்போ ஊதுவத்தி எல்லாம் ஏற்றி சாம்பிராணி வத்திலாம் ஏற்றி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 108 காயின்ஸ் வச்சுருக்கேன். புதுசாக பார்க்குறவங்களுக்கோசரம் இதை நான் சொல்கிறேன். இது வந்து 108 காயின்ஸ் வச்சு தான் இந்த பூஜை பண்ணணும். குபேரர் படம், குபேரர் மனை எல்லாம் ரெடியாக வச்சுருக்கேன் பூஜைக்கு. இப்போ இது எல்லாமே ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பூஜைக்கு பூவெல்லாம் போட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ அந்த பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த ஸ்லோகம் சொல்லிட்டு தான் நம்ம இந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணோம். இது லக்ஷ்மியோட இது. யாருக்கா வேணும்னா எனக்கு கேளுங்க, நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் எதுன்றது நான் உங்களுக்கு அதை ஃபுல்லாகவே நான் அது காமிக்கிறேன் எந்த இதுன்ட்டு. இப்போ அந்த பூஜை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன பூஜை? 108 ஸ்லோகம் இப்போ சொல்ல போகிறேன். ஓம் குபேராய நமக, ஓம் தனதாய நமக, ஓம் ஸ்ரீமதே நமக, ஓம் யசதேய நமக, ஓம் குஷகேசராய நமக, ஓம் நீதிசாய நமக, ஓம் சங்கரஸ்காய நமக, ஓம் மகாலட்சுமி நிபாவசே நமக. இப்போ அந்த குபேரர் ஸ்லோகம் வந்து நான் சொன்னது வந்து இந்த புக்கு தான். அது யாருக்கா வேணும்னா எனக்கு கேளுங்க, கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு அதை சென்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பூஜையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன் பாருங்கள். இந்த காயின்ஸ்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சிட்டேன். பூஜையெல்லாம் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக பண்ணி முடிச்சிட்டேன் பாருங்கள். ஊதுவத்திலாம் ஏற்றி எல்லாம் பண்ணி இந்த பூஜை வந்து நீங்கள் வாரம் நீங்கள் தொடர்ந்து செய்யணும். நானே நடுவில் எனக்கு செய்ய முடியல. இனிமேல் உங்களுக்கு வந்து எல்லா வீடியோஸும் என்னென்ன வீடியோஸ்லாம் நான் இதில் போடுறேனோ அது எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து கண்டினியூவாக ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நான் ஜுவல்ஸ் வீடியோஸும் நான் போடுறேன், பூஜையும் போடுறேன், விலாகும் போடுறேன். ஸோ எல்லா வீடியோஸும் உங்களுக்கு இனிமேல் கண்டினியூஸாகவே ரெகுலராகவே வரும். எதுவுமே ஸ்டாப் ஆகாமல் ரெகுலராக வந்துட்டுருக்கும். என்னோடய சேனலுக்கு வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம், அதை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணி தான் நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். வேறு என்ன டவுட்ஸ் எதுனா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பூஜையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து கற்பூரம் காமிச்சிட்ருக்கேன் எல்லா சாமிக்கும். நிலப்படிக்கும் நீங்கள் வந்து எப்போவுமே காமிக்கணும். நான் சொல்கிற மாதிரி எல்லா எத்தனை ரூம் இருக்கோ அத்தனை ரூமோட நிலப்படி இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் உங்களுக்கு கற்பூரம் காமிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. அதனால் நான் எப்போவுமே எல்லா வீடியோஸ்லையும் நான் சொல்கிறது தான் உங்களுக்கு வந்து அது ரொம்ப நல்லது. அந்த மாதிரி காமிச்சிங்கன்னா
எனக்கு பார்த்தீங்கன்னா, கீரை மசியல் தான் செய்ய போறேன். ரொம்ப சிம்பிளான சாப்பாடு தான் இன்னைக்கு செய்றேன். சாதம், வத்த குழம்பு, கீரை மசியல், அப்புறம் கோஸ் பொரியல். சரி கீரை இருந்துச்சு, கீரை வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்ட்டு முதல்ல கூட்டு செஞ்சிடலான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் கூட்டு வேணாம் அப்படின்ட்டு மசியலா செஞ்சிடலாம் அப்படின்ட்டு அது மசியல ஏன்னா கூட்டெல்லாம் செஞ்சா பசங்கள்லாம் சாப்பிட மாட்றாங்க. சரி அதனால மசியலா செஞ்சிடலாம் அப்படின்ட்டு தான். கோஸ் பொரியலுக்கு கோஸ் வந்து கொஞ்சம் பொடி பொடியா கட் பண்ணி எடுத்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இப்ப இதுல பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரீசர்ல எல்லாம் மாவெல்லாம் பாக்ஸ்ல எல்லாம் போட்டு வச்சிருக்கேன். நான் முன்னாடி எல்லாம் காமிச்சிருக்கேன் வீடியோஸ்ல. இப்போ புதுசா பார்க்குறவங்களுக்கும் தெரியாது. ஸோ, அதனால தான் அவங்களுக்கும் காமிக்கலாம் அப்படின்ட்டு, இந்த மாவு எல்லாமே ஃப்ரிட்ஜில எல்லா மாவும் போட்டு வச்சுருவேன் நானு. அரிசி மாவுலேருந்து, கடலை மாவுலேருந்து எல்லா மாவுமே உங்களுக்கு வந்து அது கெடாம ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும். பூச்சி எதுவுமே வராம, இந்த க கடலை மாவுலாம் பார்த்தீங்கன்னா, உருண்டையா இதுவாயிடும். அந்த மாரிலாம் எதுவுமே இல்லாம நீட்டா இருக்கும். இந்த இதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த காராமணி அதெல்லாம் கூட நான் ஃப்ரிட்ஜில வச்சுருவேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா, அந்த சாம்பார் பொடி, ரசப்பொடி அதெல்லாம் கூட எல்லாமே நான் அதில ஃப்ரிட்ஜில எல்லாத்தையுமே நான் அந்த ஃப்ரீசர்ல வச்சுருவேன். நமக்கு ஏன்னா செய்யும்போது நமக்கு ஃப்ரெஷ்ஷா நல்லாயிருக்கும். இந்த பொடியெல்லாம் நம்ப வச்சுக்கிட்டோன்னா, பொட்டுக்கல்ல கூட நான் அந்த ஃப்ரீசர்ல தான் நான் வச்சிருக்கேன் எல்லாமே. எல்லா இதுவுமே எல்லா மாவுமே ராகி மாவுலேருந்து, இதுலேருந்து எல்லாமே ஃபுல்லாவே நான் எல்லாத்தையுமே நான் ஃப்ரீசர்ல எல்லாமே நான் வச்சுருவேன் நானு. அது நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கு நமக்கு. அது நம்ப எடுக்கும்போது நமக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அந்த மாவெல்லாம் எடுக்கும்போது செய்யறதுக்கு. அதனால தான் இந்த மாரி வைக்கிறது. இப்ப இந்த கீரை பார்த்தீங்கன்னா, நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. அது சாதத்தோடயே நான் வச்சுருவேன். இது சாப்பாடோடயே. இது ஒண்ணுமே இல்ல. எதுவுமே பருப்புலாம் எதுவுமே சேர்க்க மாட்டேன். தண்ணி ஊத்தி வேக வச்சுட்டு, அதுக்கப்புறம் தாளிச்சு கொட்டிட்டோம்னா, ஒரு அருமையான ஒரு மசியல் வந்து சிம்பிளா ரெடி ஆயிடும் உங்களுக்கு இந்த மசியல். ரொம்ப டேஸ்ட்டாவும் நல்லாயிருக்கும். பசங்களும் இந்த மாரி செஞ்சாங்கன்னா விரும்பி சாப்ட்டுருவாங்க. இப்போ குழம்புக்கு பார்த்தீங்கன்னா, இந்த உருளைக்கிழங்கு தான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். என்ன இவ்வளோ கம்மியா இருக்கேன்னு பார்க்குறீங்களா? குழம்பு ஏன்னா நம்ப வத்த குழம்புன்றதுனால நம்ப காய் வந்து நெறைய போட்டோம்னா அப்படியே அடைச்சிரும். அப்புறம் குழம்புக்கு அந்த இதுவாவே தண்ணியாவே இருக்காது. ரொம்ப கெட்டியா இருக்கும். அப்புறம் குழம்பு பார்த்தீங்கன்னா, பருப்பெல்லாம் போடுறதுனால, அதனால தான் கம்மியா சேர்த்துருக்கேன் குழம்பு. நல்லா டேஸ்ட்டாவும் இருக்கும் நம்ம இந்த மாரி செஞ்சோம்னா. ஒரு கடாயில பார்த்தீங்கன்னா, அந்த தாளிக்கிறதுக்கு குழம்பு முதல்ல தாளிச்சு ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கடுகு போட்டு, வெந்தயம்லாம் போட்டு, மிளகாத்தூள்லாம் போட்டு ரெடி பண்ணிடுவேன் இப்போ. இப்போ எல்லாம் உருளைக்கிழங்குலாம் போட்டு இத தாளிச்சு வச்சிருக்கேன் பாருங்க. இந்த பாத்திரத்துல வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, குழம்பு புளிலாம் நனைச்சு, உப்பெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா பொடி வந்து நம்ம இத போட்டு சேர்த்துட்டோம்னா, அதுக்கப்புறம் நமக்கு வந்து வேற எதுவும் நமக்கு அடுத்தடுத்து செய்யவே முடியாது. அதனால இத அப்படி பண்ணிட்டோம்னா, அடுத்தது எது வேணா நம்ம டக்கு டக்குன்னு இதுலயே செஞ்சிடலாம். இப்போ குழம்பு ஒரு இதில கொதிச்சிட்டு இருக்கு பாருங்க. அத தாளிச்சு இது எல்லாத்தையும் இதில சேர்த்தாச்சு. இப்ப அதே பேன்ல பார்த்தீங்கன்னா, கீரைக்கு தாளிச்சுட்டேன் பாருங்க. கடுகு, மிளகாய் வத்தல், உளுத்தம் பருப்பு அவ்வளோதான். அப்படியே அத அப்படியே நம்ம சேர்த்துறணும் கீரை வெந்த உடனே. இப்போ அதே பேன்ல கோஸ் பொரியல் போட்டிருக்கேன் பாருங்க. கோஸ் பொரியல் செய்யறதுக்கு தண்ணியே ஊத்தாம அப்படியே கோஸ் பொரியல் செஞ்சிடலாம். நமக்கு அது தண்ணி ஊத்துனீங்கன்னா, ரொம்ப கம்மியான மாரி ஆயிடும். ரொம்ப டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டா ஆயிடும். அதனால அந்த தண்ணியே ஊத்தாம ஏன்னா நம்ம வாஷ் பண்ணியிருப்போம் இல்லையா? அந்த கோஸ் வாஷ் பண்ணிட்டு செய்வோம் இல்லையா? அதனால அந்த நம்ம செய்யும்போதே இது ரொம்ப நாளைக்கு கூட நம்ம அடுப்புல இருக்க வேணாம். அந்த கோஸ் பொரியல் டக்குன்னு ரெடி ஆயிடும். அதே சமயத்துல நல்லாவும் வெந்திருக்கும் இந்த மாரி செஞ்சீங்கன்னா. இப்போ காய் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. நான் தண்ணியே ஊத்தாம தான் செஞ்சிருக்கேன். இப்போ அதில தேங்காய் மட்டும் நம்ம போட்டோம்னா, ரொம்ப ஈஸியா டக்குன்னு ரெடி ஆயிடுச்சு பாருங்க அந்த கோஸ் பொரியலு. இப்போ தேங்காவும் போட்டு ரெடி பண்ணியாச்சு பாருங்க. எதுக்கு இந்த கோஸ் பொரியல் காமிக்கிறேன், நெறைய பேருக்கு வந்து தண்ணி ஊத்துறேன்னா வேகுமோ, வேகாதோ அப்படின்ற டவுட் இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து சொன்னேன். தண்ணி ஊத்தாமயே இது வந்து ஈஸியா நம்ம அந்த கோஸ் பொரியல செஞ்சிடலாம். எத்தன பேருக்கு இந்த மாரி தெரியும்னு தெரியல. தெரியாதவங்களுக்கு இத வந்து நீங்க அத ஒரு இதுவா எடுத்துக்கோங்க. நீங்களும் எத்தன பேர் இந்த மாரி செய்றீங்க கோஸ் பொரியல் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு சொல்லுங்க. வேற என்ன டவுட்ஸ் எதுவும் கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. இப்ப இந்த கீரை மசியல் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. எவ்வளோ ரொம்ப கம்மியா இருக்கு பாருங்க. நம்ம கட் பண்ணமோ அவ்வளோ கீரை தெரிஞ்சிச்சு. ஆனா மசியல் மாரி செஞ்சோம்னா அது கம்மியாயிடும். அதனால பசங்க நமக்கு சாப்பிடுவாங்க அப்படின்றதுனால நம்ம இந்த மாரி செஞ்சிடலாம். நான் இன்னைக்கு ஒரு கட்டு தான் நான் கீரை எடுத்தேன். அதில தான் நான் செஞ்சிருக்கேன். அதனால கம்மியா தான் வரும். நீங்க நெறைய கட்டு எடுத்தீங்கன்னா, 3, 4 சேர்த்தீங்கன்னா கொஞ்சம் கூடுதலாவே இந்த மாரி செஞ்சீங்கன்னா வரும். ரொம்ப டேஸ்ட்டாவும் நல்லாருக்கும். பசங்களும் லைக் பண்ணி விரும்பி சாப்பிடுவாங்க. வேஸ்ட் பண்ணாம. இப்போ சாதமும் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. சாதம், கீரை மசியல், அப்புறம் பொரியல், அப்புறம் இப்போ வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நல்லா கெட்டியாவே உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியா இருந்துச்சுன்னா, அரிசி மாவு கொஞ்சம் கரைச்சி ஊத்திட்டீங்கன்னா, அந்த இது தண்ணி இருக்காம இருக்கும் உங்களுக்கு. கெட்டியா இருக்கும்.
இப்போ எல்லாமே சமையல் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. பூஜையும் செஞ்சு முடிச்சு சமையல்லாம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் வேறு என்ன டவுட்ஸ் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.